நல்லா கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஒரு V60 கூழ் அடிக்க போகிறோம்னா 1 கிராம் காஃபிக்கு நம்ம 9 மில்லி தண்ணி ஊற்றணும். நம்ம எத்தனை கிராம் காஃபி எடுக்கிறோமோ அதை 9 பெருக்கி தான் தண்ணி ஊற்றணும். சரியா? இப்போ நான் 23 கிராமுக்கு 207 மில்லி தண்ணி ஊற்ற போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டுக்கு நம்ம அரைச்ச 23 கிராமை அதை ஃபில்டரில் போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம 30 மில்லி அல்லது 40 மில்லி தண்ணியை ஊற்றணும். எப்படின்னா அந்த காஃபி ஃபுல்லாக நலையிற மட்டுக்கு ஒரு 40 மில்லி தண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணோம். அதுக்கிடையில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கவனத்தில் கேளுங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், சில இடங்களில் 23 கிராம் காஃபி போடுறாங்க, 20 கிராம் காஃபி போடுறாங்க, 25 கிராம் காஃபி, அது ஏன் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ காஃபி போட்டாலும் அதை 9 பெருக்கி தான் நீங்கள் அதுக்கு போகிற தண்ணி அளவு. சில காஃபி ஷாப்பில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கப் அளவு இருக்குது தானே, சிலது பெருசாக இருக்கும், சின்ன இருக்கும். அதுக்கு எவ்வளோ தண்ணி அளவு வருமோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் அந்த காஃபி ஷாப்பில் கிராமை டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற கிராமுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதை நல்லா கவனித்துக்கொள்ளணும். இப்போ நம்ம 30 செகண்ட் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ 30 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஊற்றணும். இப்போ 150 மில்லி வரைக்கும் தண்ணி ஊற்றணும். 150 போடலாம், இல்லாட்டி 160 போடலாம். ரொம்ப கூட போடக்கூடாது. 150 போட்டிங்கன்னா கணக்காக இருக்கும். தண்ணி போட்டுட்டு இன்னும் ஒரு 20 செகண்ட் அல்லது 30 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். அதிகமாக வெயிட் பண்ணாமல் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணால் கணக்காக இருக்கும். ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணோம். அதுக்கிடையில் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. என்னென்னா, இப்போ நம்ம ஊற்ற போகிற தண்ணி இருக்குது தானே, தண்ணியை நடுவில் மட்டும் ஊற்றக்கூடாது, சைடில் தொங்கலை மட்டும் ஊற்றக்கூடாது. அது ஊற்றுற மாதிரி ஒன்று இருக்குது, வட்டமாக ரவுண்டிங்காக. அதுக்கே நம்ம காஃபி எல்லாம் நிலையிறமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்லோவாக மெதுவாக ஊற்றணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஊற்றக்கூடாது, மெதுவாக காஃபி ஃபுல்லாக ரவுண்டிங்காக ஊற்றணும். அது எப்படி ஊற்றுறேன்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ண 20 செகண்ட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊற்ற போகிற தண்ணி அளவானது நம்ம 23 கிராமுக்கு 207 மில்லின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவை நம்ம ஊற்றி கடைசியாக அப்படியே முடிக்க போகிறோம். நம்ம ஊற்றும் போது 1 மில்லி 2 மில்லி கூடலாம் குறையலாம். பட் ஆனால் அதை நம்ம பெருசாக கணக்கெடுக்காமல், ஸோ நீங்கள் எவ்வளோ பெட்டராக கரெக்டாக ஊற்றுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம V60 ரெடியாக போகுது. ஒரு V60 எப்போதும் ஒரு ஹொட் எடுத்துக்கொண்டா ஒரு 3 நிமிஷம், மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மேக் பண்ணணும். குறையக்கூடாது. கரெக்டாக 3 நிமிஷமாக ஆகும். இப்போ அதே கூழ் எடுத்துக்கொண்டால் 2.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக எப்படி ஊற்ற போகிற ஸ்லோவோ அது எல்லாத்தையும் நம்ம நல்லா கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஊற்றும்போது கரெக்டான டைமுக்கு அது முடியும். நான் உங்களுக்கு வேறு நேரம் சொல்லி தந்தது V60 கூழ் எப்படி செய்கிறதுன்னு. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு V60 ஹாட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன்.